இந்த லோகத்திலேயே காஸ்ட்லியா ஜலம் விக்கிற ஆளு நீதான்ப்பா. ஆனா பகவான் புண்ணியத்துல ஒயிட் கலர்ல ஒரு லிக்விட ஊத்துறியே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆமா, நீ பால்காரனா? இல்ல மெட்ரோ வாட்டர் சப்ளையரா? மா இந்த ஊர்லேயே பெஸ்ட் குவாலிட்டி பால் என்னதுதாம்மா. ரஜினிகாந்த் சார் வீட்டுக்கே 30 வருஷம் நான் தான் பால் சப்ளையர். இது வரைக்கும் ஒரு முறை கூட குறை சொன்னதில்லை. யாரு? ரஜினிகாந்த் சார் ஒன்ன வந்தேன்டா பால்காரன்னு பாடினாருன்னு கூட சொல்லுவப்பா. அவர் வாசல்ல வந்து நின்னு உன் பாலை மெச்சறத கடவுளே நம்பத்தான்ப்பா முடியல. அம்மா ம், அவரை விடுங்கோ. உங்க பேத்திய தயவு செஞ்சு சாப்பிட சொல்லுங்க. இல்லனா இன்னைக்கும் சாப்பிடாமலே போயிடுவா. வரேன் வரேன். கிருஷ்ணாம்மா, அந்த போனை வச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட வரியா? பாட்டி ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ளோ ஆஃப் தட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்களே ப்ளீஸ். அந்த ரெண்டு பார்ட்டிக்கு நடுவுல டிஸ்டன்ஸ் குறைய குறைய இந்த பார்ட்டிகல் கொலிஷன் வாழ்க்கை பூரா இவளுக்கு மாஸ் m1 m2 வெலாசிட்டி v1 v2 2 பார்ட்டிகல்ஸ். சாரிமா, எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுத்து. நான் ஆபீஸ் போயிட்டு கால் பண்றேன். என்ன கிருஷ்ணா, ஹா ப்ளீஸ் eat your breakfast before you go. ஓகேம்மா. அம்மா, மெடிசன்ஸ் டேபிள் மேல வச்சிருக்கேன். நீங்க லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதை எடுத்துக்க மறந்துடாதீங்க. பாய்மா. பாய் கிச்சு. பாய்மா. கவிதாம்மா, அந்த எலக்ட்ரீஷியனுக்கு ஃபோன் பண்ண மறந்துடாதீ. பண்ணிடுறேன். Lift out of order. மேனேஜ்மெண்ட் கமிட்டி ஏன் இன்னும் இதை சரி பண்ணலன்றது தான் இந்த லோகத்தோட பெரிய மர்மமே. நான் வேணா கொஞ்சம் ஹெல்ப் பேக். லட்சக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான கனவுகள். இந்த நகரத்தில் வாழற லட்சக்கணக்கான மக்களில் நானும் ஒருத்தி. என் லைஃப்பில் எக்ஸ்ட்ராடினரியாக ஒன்றும் இல்லை. எல்லார் மாதிரியும் வாரம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறேன். என் சின்ன குடும்பத்தை பார்த்துக்கிறேன். என் கவலை எல்லாம் மாதத்தை பட்ஜெட்குள்ளே ஓட்டுறது, மெடிக்கல் இன்சூரன்ஸ், என் பொண்ணோட ஃப்யூச்சர், அப்புறம் என் மாமியாரோட ஹெல்த். என் டே டு டே லைஃப்பில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. பட் வெயிட், கனவுகள் நான் சொன்னேன். ஆமாம், எனக்கும் ஒரு கனவு இருக்குது. ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, 3 கனவு இருக்குது. சாரி சார். Busy daydreaming? Miss Savitha Sastry, you are 13 minutes 22 seconds late. சாரி சார், டிராஃபிக். Of course. நாங்களே ஹெலிகாப்டரில் தானே வரோம். எங்களுக்கு எப்படி தெரியும் டிராஃபிக்கை பற்றி? Look here. We are meeting in the conference room in 15 minutes. And this is one of the most important meeting in the history of our company. Be there on time. இவனுக்கு எல்லா மீட்டிங்குமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இந்த கம்பெனிஸ் ஹிஸ்ட்ரி தான். நான் ரிசைன் பண்ணுற அன்னைக்கு வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு மீட்டிங் இருக்குது இவனுக்கு.
ஹாய்மா. ஹாய். ஹாய் ஆண்டி. ஹாய் சுப்பு. என்ன போன வரலாம் காணவே இல்லை, எங்கே போயிட்ட? எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருந்துச்சு ஆண்டி. காலேஜ் இல்லைம்மா, ஹிப்ஹாப் கிளாஸ். ஓ தட்ஸ் நைஸ். காஃபி குடிக்கிறியாடா? நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, நான் போய் காஃபி கலக்கிறேன் எல்லாருக்கும். ஹே கிரிஷ், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ம் ஐ வாண்டட் டு டெல் யூ சம்திங் தட்ஸ் பீன் ஆன் மை மைண்ட். பட் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இன்கேஸ் உனக்கு பிடிக்கலனா கோச்சிக்காத ப்ளீஸ். எனக்கு ஒரு ப்ராப்ளம், ஹெல்ப் பண்ணுறியா? I'll do anything for you. You know that, right? What is the value of coefficient of static friction of an inclined plane where a mass of 50 kg is tending to slip downwards when the angle of the inclination is made of 15 degrees? I just remembered. அம்மா மார்க்கெட் போய்ட்டு வர சொன்னாங்க, நான் கிளம்புறேன். ஏய், உன் காஃபி. சுப்பு எங்கடி? அவன் போயிட்டான் பாட்டி. அவனுக்கு இப்போதான் என்னமோ ஞாபகம் வருதான். எனக்கு தெரியும்டி, எனக்கு நன்னா தெரியும். அவன் ரொம்ப நாளாக உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான். நீ அவன்கிட்ட இந்த பார்ட்டிகல் கொல்யூஷன்ஸ் பற்றி ஏதாவது கேள்வி கேட்டிருப்ப. பாட்டி, what could be more important? But by the way, the particle collision இல்லை, it was static friction. ஏதோ ஒன்று, ஒரு தடவை நீயே போய் பாரு நீ எப்படி இருக்கன்னு. ஒழுங்காக தலையை வாராமல் கொள்ளாமல் ஒரு பெரிய கண்ணாடியை மாட்டிண்டு, எல்லாத்துக்கும் மேலே கல்யாணம், குழந்தை, குட்டின்னு லைஃப் ப்ராப்ளம்ஸை பார்க்காம இதோ போடுறியே, இந்த ப்ராப்ளம்ஸ் உள்ளேயே தான் வாழ்ந்துட்டுருக்க. போதும் பாட்டி, உன்னை இப்படியே பேச விட்டா நான் பாட்டி ஆகிற வரைக்கும் என் லைஃப்பை நீயே எழுதிடுவேல். இப்போவே நீ பாட்டி மாதிரி தாண்டி இருக்க பார்க்குறதுக்கு. உன் வயசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பாரு. அது என்னது, டிண்டர், கிளப்பு, பப்பு, அப்புறம் இன்னொன்று டேட்டிங்கு, அதெல்லாம் போயிட்டு சந்தோஷமாக இருக்கா. சரி, இங்கே ஒரு பாட்டி ஒரு பேத்தி தான் இருக்க முடியும். நீ தான் சின்ன பொண்ணு, நான் பாட்டி, சரியா? அப்படியே வச்சுப்போம். நான் மட்டும் சின்ன பொண்ணாயிட்டேன்னு வச்சுக்கோ. இப்போ இருக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸாலேயே ஏன் முன்னாடி நிற்க முடியாது, அது தெரியுமா உனக்கு? அந்த காலத்தில் நான் பால்கனி பாவைடி நான் பால்கனியில் வந்து நின்னேன்னு வச்சுக்கோ, எத்தனை பசங்க அங்கேயே சைக்கிளில் ரவுண்டு கட்டி அடிப்பாங்க தெரியுமா? கண்டிப்பாக நிறைய பேர் இருந்திருப்பாங்க. பின்னென்ன, நின்ன அத்தனை பேரில் ஒருத்தன் அங்கே சைக்கிள் கடையே போட்டுட்டான். அவன் இப்போ கார் ஏஜென்சியே வச்சுட்டான்னா பார்த்துக்கோயேன். பாட்டி, அந்த காலத்தில் எங்கள் அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தார். நான் அதில் எத்தனையோ பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், இன்க்ளூடிங் கமலஹாசன். யூனோ, போன வாட்டி ஜெமினி கணேசன் சொன்னேன். ஆமாம், அவர் எனக்கு முன்னாடி ஜென்ரேஷன்டி. நீ என்னோட ஃப்ளோ ஆஃப் தாட்ஸை டிஸ்டர்ப் பண்ணுற. ஆனால் கமலஹாசன் என்னை பொண்ணு பார்க்க வந்தப்போ ஒரு ஹிந்தி பாட்டு பாடினாம் பாரு. अभी अभी तो आई हो, अभी अभी तो, अभी अभी तो आई हो, बहार बन के छाई हो, हवा जरा महक तो ले, नजर जरा बहक तो ले, ये शाम ढल तो ले जरा, ये शाम ढल तो ले जरा, ये दिल संभल तो ले जरा, मैं थोड़ी देर जी तो लूँ, नशे की घूंट पी तो लो, नशे की घूंट पी तो लो, अभी तो कुछ कहा नहीं, अभी तो कुछ सुना नहीं.
அச்சச்சோ! அச்சச்சோ! இன்னைக்கும் ஸ்விக்கி ஸ்விக்கி தான். தான். பாட்டி, ம். அம்மா இவ்வளோ டான்ஸ் ஆடுறா. பின்ன ஏன் டான்ஸர் ஆகல? அவளுக்கு இருக்கிற டேலண்ட்ட பத்தி கேள்வியே இல்ல. நோ டவுட் அபௌட் இட். ஆனா, அவ வாழ்க்கையில என்னென்னமோ நடந்து போச்சு. அவளுக்கு இருக்க டேலண்ட்டுக்கு அவ எந்த ஸ்டேஜ் ஏறினதும் கிடையாது. எந்த அரங்கேற்றம் பண்ணதும் கிடையாது. ஆனா இப்ப முடியும் தானே? எது முடியும், அம்மாவ முடியும். ஸ்டாப் பண்ணுது? ரொம்ப நல்லா முடியும். இத போய் அவகிட்ட கேட்டு பாரு. இந்த வயசுல ஏன் டான்ஸ் ஆடக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய லெக்சரே பண்ணுவோம். எனக்கு அவ அப்படி பேசுறப்போ பத்திண்டு வரும். நெறைய விஷயம் போறவே இல்ல. குழந்தையாவே இருக்கா. ஆனா, நான் நேத்து மார்க்கெட் போனேன்ல, அப்ப ம். எத்தன பேர் என்ன சைட் அடிச்சா தெரியுமா? அதுல ஒருத்தன் என்கிட்ட வந்து பாட்டி, அது அப்புறம் பேசுவோம். ம். பட் இஃப் ஷி ஹேஸ் திஸ் ட்ரீம் கிருஷ்ணாம்மா வாங்கோ அங்கிள். பாத்துடி. வாங்கோ, வாங்கோ. எப்படிம்மா இருக்க ஆ? நன்னா இருக்கேன். நீங்க பேசுனது கேட்டது ஒரு சின்ன கரெக்ஷன். உங்க அம்மாக்கு ஒரு ஆசை இல்லம்மா 3 இருக்கு ஆ? வேதவல்லி ஐ வில் ஸ்டே ஃபார் டின்னர் நிச்சயமா, நிச்சயமா. 3 1 டான்ஸு, மத்தது? ஃபாரின் ட்ரிப். நியூஸ் பேப்பர்ல அவ பேரு கரெக்ட்டா சொன்னேள். எனக்கு இது புரியலையே. For someone as accomplished as her, what stops her from achieving this? ஒன்று சொல்றேன் கிச்சு, வாழ்க்கையில சிலரோட கனவுக்கு தடையா இருக்கிறது அவங்களே தான். அப்ப அத நான் முதல்ல நடத்தி காட்டணும். ஆஹாஹா! அம்மாடி, உன் ஹாலிடே புக்ல வர ப்ராப்ளம் இல்ல இது. ஹாலிடே பாட்டி, ஹாலிடே இல்ல. ம்ம். ம். But yes, if there are multiple wills, there is a way. ம் 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 ம். என்ன எல்லாரும் சைலண்ட்? நம்ம சுப்பு ஹிப்ஹாப் டான்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தான். கிளாசிக்கல் டான்ஸ் எல்லாம் ஒரு டான்ஸான்னு கேக்குறான். நிஜமாவா சுப்பு? ஏண்டா? இட்ஸ் ஸோ போரிங் ஆண்டி. ஸோ ரெபடேட்டிவ். புதுசா ஒண்ணுமே இல்ல அதுல. ம் No, no. That is not right. It has a beauty that you cannot even imagine, da. அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. அதை இப்ப ம். யாரும் கத்துக்கிறது கூட இல்ல. எக்ஸப்ட் ஃபார் சம் ஓல்ட் டைமர்ஸ். This I have to agree ma. மாடர்ன் டான்ஸ்ல பண்றத உன்னால டூப்ளிகேட் பண்ணவே முடியாது. கரெக்ட் தானே? அரைச்ச மாவியே அரைச்சுண்டு, சொல்றதையே சொல்லிண்டு. ம் எபோவ் ஆல் எங்கள மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு கிளாசிக்கல் டான்ஸ் எல்லாம் செட் ஆகாதுமா. கிளாசிக்கலால டூப்ளிகேட் பண்ண முடியாதது எதுவுமே இல்ல. இன்ஃபேக்ட் டூப்ளிகேட் பண்றது என்ன? அதுக்கு ஒரு புது அவதாரமே கொடுக்க முடியும். ப்ரூவ் இட் ஆண்டி. ஐ வில் ப்ளே ஹிப்ஹாப். உங்களால கிளாசிக்கலுக்கு அதுல என்ன பண்ண முடியும்னு காட்டுங்க. You don't have to play hip hop, Chubbu. நானே பண்றேன். And I will show you all how classical can take over it. ம் ம். ம் எஸ். பாட்டி? Done. எஸ். ம்.
ஆண்டி. திஸ் இஸ் மேஜிக். Ma, outstanding. தேங்க்யூ. ஓகே. இப்போ ஓட்டிங் டைம். யாருக்கெல்லாம் கவிதா ஸ்டேஜ் ஏறணும்? ம் ஸ்டேஜ் ஏறறதா? யார் ஏற போறா? ஏம்மா நீதான் ம் இல்ல நான் ஏறட்டுமா? You only, Mom. Are you all mad? இந்த வெயில்ல உங்களுக்கு எல்லாம் பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நோ சீரியஸ்லி ஆண்டி, யூ ஷுட் டூ இட். இந்த வயசுல யார் எனக்கு ஷோ கொடுக்க போறா? அப்படி ஷோ கொடுத்தாலும் யாரு பார்க்க வருவா? சரி, இதுக்கெல்லாம் கேரண்டி கொடுத்தா நீ ஆடுவியா? ஃபர்ஸ்ட் பண்ணுங்கோ, அப்புறம் பார்க்கலாம். பண்றோம். மாமா நமஸ்காரம். Namaskaram. வெரி குட். அரங்கேற்றமா? ஆ, Mm. ம். பொண்ணுக்கு கொஞ்சம் வயசு ஜாஸ்தியா இல்ல? வயசு என்னவா இருந்தா என்ன மாமா? ஆர்ட் தானே முக்கியம். சரி, குரு யாருன்னு சொன்னீங்க? குரு வந்து வித்வான் வெங்கட் நாராயணன். யாரு, வெங்கட் ஆ, நாராயணனா? ஆமா மாமா. அவர் செத்து 35 வருஷமாச்சே. இந்த பொண்ணு என்ன போன ஜென்மத்துல போய் கத்துன்னு வந்தாளா? எந்த பொண்ணு? அரங்கேற்றம் இவளுக்கு இல்ல, இவ அம்மாக்கு. ம். கவிதா சாஸ்திரி. ம். சவிதா சாஸ்திரிக்கு அரங்கேற்றமா? அவ இவளோட அம்மாவா? பகவானே, சவிதா இல்ல கவிதா. ம். கவிதா சாஸ்திரி உங்க அம்மாவா? ஆ. அவங்களுக்கு அரங்கேற்றமா? ஆமா. ம். நானும் ஸ்டேஜ் ஏறிடலாம் போல இருக்கே. ம், ம். தானே கேள்வி கேட்டு தானே பதில் சொல்றவளை பார்த்தா எரிச்சலாகாது அம்மா, நமக்கு. கொஞ்சம் நேக்காகும். லாஜிக்கலா பேசுங்கம்மா. இந்த சபாக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு, சரியா? இந்த அரங்கேற்றம் நான் பண்ணேன்னா ஊரே என்னை பார்த்து சிரிக்கும். பேசாம ஸ்கூல் ஆடிட்டோரியமா பார்த்து அங்க அரங்கேற்றமா நடத்திக்குங்க, சரியா? Sir, சரி. கொஞ்சம் நாங்க சொல்றது sir, please. ப்ளீஸ்.
தேங்க்யூ. Absolutely amazing, Mom. You did it. இப்போ அது சொல்றீங்களா இதெல்லாம் எப்படி நீங்க சாதிச்சீங்கன்னு? நான் எப்பவுமே சொல்றதுதான், யூ டிசர்வ் இட். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஆண்டி, சொல்லுடா சுப்பு. இது அப்பாவோட ஃப்ரெண்ட், வணக்கம்மா. நியூஸ் ரிப்போர்ட்டர் ஃப்ரம் டெய்லி ப்ரெஸ். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து அவர்கிட்ட பேச முடியுமா? ஹி வுட் லைக் அன் இன்டர்வியூ. கண்டிப்பா. எஸ். ரொம்ப நல்லா இருந்தது உங்கள் டான்ஸ். நான் தேங்க்யூ. திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா இருப்பா. தட் வாஸ் எக்ஸலண்ட். நான் மட்டும் இப்படி நினைக்கல. தமிழ்ச்சங்கம் சீஃப் கிட்ட பேசிட்டு இருந்தேன். தே வாண்ட் யூ டு டூ எ ஷோ ஃபார் தம். ஷோவா? எங்க? சிங்கப்பூர்ல. சிங்கப்பூரா? அது ஃபாரின் தானே? இந்த ஆள் எங்க வந்திருக்கான்? வந்திருக்காரோன்னு போய் பேசு போ. மாமா நான் இதோ வரேன். ஆ. தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார். Well, we have one of the most important meeting in the history of our company on Monday morning. Be there on time. And yes, never let those two near me. I don't want them in my office ever again. அச்சோ, நம்மள தான். ஓ விடு, கண்டுக்காத. அங்க மாட்டணும். This is ridiculous. அது எப்படி உங்கள் பொண்ணோட ஷோவை ஸ்ரீரங்கம் ஆடிட்டோரியத்தில் எங்கள் கம்பெனி ஸ்பான்சர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கலாம்? ஏன்னா அவ உங்க எம்ப்ளாயி தானே. அதுக்கு நான் இந்த பிசினஸ் இந்தியா, எக்கனாமிக் டைம்ஸ்லலாம் நான் படிச்சிருக்கேன். உங்கள் காம்படிட்டர்ஸ் உங்களோட பிஸ்னஸை ஓவர்டேக் பண்ணுறாளாமே. தட்ஸ் ஃபால்ஸ் நியூஸ். நீங்கள் அதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ அவள் ஸ்பான்சர் பண்ணுறான்னு வச்சுப்போம். அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? வாட்? உங்கள் எம்ப்ளாயி அவா பணம். அவங்க எப்படி இதை ஸ்பான்சர் பண்ண முடியும்? முடியுமே. அவ ஸ்பான்சர் பண்ண ரெடியா இருக்கா. எதுக்காக? உங்க பிசினஸை கொஞ்சம் அசிங்கப்படுத்தத்தான். கொஞ்சம் யோசிங்க. This is nonsense. பாட்டி, யார் அந்த காம்படிட்டர்? யார் அந்த ஸ்பான்சர்? எனக்கு யாரையுமே தெரியாது. வாங்க. வணக்கம் சார். சொல்லுங்கள். வர சண்டே பவர் கட்டான். 5 to 10 வரைக்கும் ஏதோ ட்ரில் ஒர்க் பண்ணுறாங்க. சரி. சிவியராக நாய்ஸ் இருக்கும். சண்டே தான் கிடச்சதா வாழ்க்கை? ஆமாம் சார். அன்றைக்கி தான் நம்ம கவிதா சாஸ்திரி மேடம் ஸ்ரீரங்கம் ஆடிட்டோரியமில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. எனது பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா? ஆமாம், அவங்க ரொம்ப நல்ல டான்ஸர். அப்படியா? ஸோ நீங்கள் ட்ரில் சத்தம் கேட்க போகிறீங்களா இல்லை நல்ல ஒரு ஷோவை பார்க்க போகிறீங்களா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இது அவங்க இன்விடேஷன். ஓகே, கண்டிப்பாக வந்துடுங்க. கண்டிப்பாக. நான் அடுத்த ஃப்ளாட்டில் கொடுக்கணும். வரேன் சார். கவிதா எவ்வளோ பெரிய டான்ஸர்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட வார்த்தைகளே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவளை பற்றி நீங்கள் கேள்விப்படலன்னு சொல்கிறது. உண்மையிலேயே அவங்கள பற்றி நான் கேள்விப்பட்டதில்லை. கென்ட்ரிக் லமர், டாக்டர் ட்ரே, லுடா கிறிஸ் இவங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, அவங்கள பெரிய பரதநாட்டிய டான்ஸரா? அவங்க தான் பெஸ்ட்டு. அவளுக்கே கவிதா தானே டீச் பண்ணுறேன். உங்களுக்கு டச் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம்.